ஜெபம் செய்வோம். அதிசீக்கிர நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளை கொடுத்திருப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இதோ எங்கேயோ இருந்த எங்களை நீங்கள் மறவாமல் எங்களை நினைத்து இந்த இடத்துக்கு நீங்கள் அழைத்தது வந்ததுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, அநேக இடத்தில் நாங்கள் உண்மை மறந்து போயிருக்கிறோம் தகப்பனே. ஆனால் நீங்கள் எங்களை மறக்காத தேவன் தகப்பனே. எங்களை மறுரூபம் ஆக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்கள் புதுப்பித்து கொண்டிருக்கிறதுக்காக கொடான கூடிய ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உம்முடைய வார்த்தைகளையும் வசனத்தையும் எங்கள் உள்ளத்தில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க தகப்பனே. அதை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு அனுதினமும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறதுக்காக கொடான கூடிய ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி தகப்பனே. பலப்படுத்துங்க தகப்பனே. அப்பா, நீங்கள் போட்டிருக்கிற இந்த விதைகள் 30, 60, 100 கனி கொடுக்கறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கிறீங்க தகப்பனே. அந்த முயற்சி நாங்கள் விட்டு விடாதபடிக்கு உம்முடைய ஆவியை கொடுங்க தகப்பனே. நாங்கள் பலவீனமான இருக்கிற நேரத்தில் உம்முடைய பலத்தை கொடுங்க தகப்பனே. சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் உம்முடைய ஆவியை கொடுங்க தகப்பனே. தேற்றுங்க தகப்பனே. இந்த உலக ஆசைகளுக்கு, இந்த உலக பழக்க வழக்கத்துக்கு நாங்கள் மறித்து நாங்கள் ஞானஸ்தானம் எதுக்காக எடுத்திருக்கிறோன்றது நாங்கள் உணர்ந்து, அப்பா, கானான் தேசத்திலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரையும் அழைச்சிருக்கிறீங்க தகப்பனே. அந்த கானான் தேசத்துக்கு எங்களை நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க. நாங்கள் காணாத தேசத்துக்கு எங்களை நீங்கள் கூட்டின்னு போகிறீங்க தகப்பனே. அப்போ அந்த யுகத்திலிருந்து வந்தது போல் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் வந்ததை நாங்கள் திரும்பி பார்க்காதபடிக்கு எங்களை உங்களுடைய வார்த்தைகளை வசனத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. இந்த உலகத்தை நாங்கள் திரும்பி பார்த்தாக்கா இந்த உலகத்தில் உப்போட உப்பாக போயிடுவோம், மண்ணோட மண்ணாக மகிழ்ன்றதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறதுன்றது எங்கெல்லாம் நீங்கள் உணர்த்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு சத்திய வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் யார், எப்படியாப்பட்ட மனிதர்கள், எங்களை எந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் நிற்க வைக்கிறீங்கன்றது எல்லாருமே எங்களை சொல்லி கொடுத்துருக்குறீங்க தகப்பனே. கொடான கூடிய ஸ்தோத்திரம் தகப்பனே. அண்டகார இருளில் இருந்த எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளையும் வசனத்தையும் கொடுத்த ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கீங்க தகப்பனே. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றிருக்கிறீங்க தகப்பனே. அந்த வெளிச்சத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்றதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சத்திய வார்த்தையில் நாங்கள் நிலைத்து நின்று அநேக மக்களுக்கு அநேக இடத்துல நாங்கள் சாட்சி கொடுக்க வேண்டும் தகப்பனே. நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டியது உம்முடைய வார்த்தையும் வசனமாக இருக்க வேண்டும் தகப்பனே. எங்களுடைய மேன்மைகள் நாங்கள் பாராட்டி நாங்கள் இந்த உலகத்தில் இருந்தால் ஒன்றுத்துக்கும் புரோஜனன்றது நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. உம்முடைய சத்திய வார்த்தையை நாங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும்ப்பா. அப்பா, நீங்கள் நினச்சிருந்தா எவ்வளோ பெரிய பெரிய மேதாதிகளை நீங்கள் அழைத்திருக்கலாம். படிக்காத எங்களை நீங்கள் அழைத்திருக்கிறீங்க. அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஞானிகளை வெக்கப்படுத்துறதுக்கு நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீங்க தகப்பனே. அதை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு பலப்படுத்துங்க தகப்பனே. உம்முடைய ஆவியை கொடுங்க, உம்முடைய சத்தியத்தை கொடுங்க தகப்பனே. கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரன் கரங்களை ஒப்புக்கொள்கிறோம். ஒவ்வொரு இதயங்களும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. ஒவ்வொரு இதயங்களும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதுக்காக அழைத்திருக்கிறோன்றது நாங்கள் உணர்ந்து இயேசு கிறிஸ்துவோடைய அடித்தவர்கள் நடந்து பரலோகராஜ்ய வரத்துக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் ஜெபிக்க மறந்தது உன் கரங்களை ஒப்புக்கொள்ளும் தகப்பனே. எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெறும் இரட்சகரும் உம்முடைய குமாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோதனை